நாள் வேலை திட்டத்தில் பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக போராட்டம். புதிய சட்டத்திருத்த சட்ட நகலை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள். காந்தியின் பெயரை எடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என பேட்டி. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைத்து மாற்றுத்திறனாளிகளின் வயிற்றில் மண்ணை அள்ளி போட்டு விட்டதாக கூறியும் மகாத்மா காந்தி பெயரை கூடாது என்ற கோஷங்களை எழுப்பியவாறு புதிதாக திருத்தப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் புதிய நகலை கிழித்து எறிந்து போராட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக சென்னை தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் சங்கம் சார்பாக கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து சட்ட நகலை கிழித்து வீசினர். செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவி ஜான்சி ராணி, மத்திய அரசு நிதி கொடுக்காமல் இருப்பதற்காக தான் இதுபோன்று பெயரை மாற்றுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கும் மாநில அரசுகள் எப்படி இந்த திட்டத்திற்கு நிதி கொடுப்பார்கள்? ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பு குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். புதிய சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை 125 நாளாக மோடி அவர்கள் மாற்றிருக்கிற போது இந்த 100 நாள் முழுவதுமாக எந்த ஒரு மாநிலத்திலாவது வேலை கொடுக்க தொடங்கப்பட்டதா, நிதி அளிக்கப்பட்டதா என்று ஒரு விரைவற்று ஒரு மாநிலத்திலாக சொல்ல முடியுமா? மோடி அவர்கள் எத்தனை நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது? அதிகபட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே மீதி நாட்களுக்கு ஏன் கொடுக்கிறாங்க கேள்வி இருக்கா இல்லையா? 100 நாளா இருக்கிற போதே ஒன்றும் செய்ய முடியல, அதை முழுமையாக வேலை கொடுக்க முடியல, வழிகாட்டுவானா என்று கேட்பார்கள். அதை போலத்தான் மோடி அரசை பார்த்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. 100 நாள் அரசுதான் மத்திய அரசு பிஜேபி மோடி அரசு. இந்த அரசு சட்டத்தை மாற்றியது என்று பெயரால் 125 நாட்கள் என்று வாய் சென்றாலுக்கான பெயர்களை மாற்றியதன் பெயரால் இந்த 100 நாள் வேலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? வேலை கிடைக்குமா? கேக்குதா செக் பண்ணிக்கங்க. என்ன வாய்ஸ் கேக்குதா, கிளீனா இருக்கான்னு கேட்டுக்கோங்க. ஓகே, ஆரம்பிக்கவா? தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 230க்கு மேற்பட்ட மையங்களில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமான ஒரு புதிய சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க தென்சென்னையில சிட்லப்பாக்கத்துல கிருஷ்ணன், குமார் இவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இங்க 100கணக்கான பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. இது மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டமாக பயன்பட்டதை மோடி அரசு எங்கள் வயிற்றில் அடித்து எங்களுடைய உணவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளிட்டவர்களுக்கு வேலை கிடைத்தது என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு 1.25 லட்சம் பேரிலிருந்து 2 லட்சம் பேர் பயனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த புதிய சட்ட திருத்தம் இவர்களுக்கு வேலையை மறுத்திருக்கிறது. கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்ததன் மூலமாக வறுமை ஒழிப்பும் சற்று பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி வந்ததையும் கூட தடுத்து நிறுத்தி மாநிலங்கள் மத்தியிலே நிதிச்சுமை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. மேலும் ஏற்கனவே 100 நாள் இருந்த போதே 47 நாள் தான் சராசரியாக வேலை நாட்கள் கிடைச்சிருக்கு. இப்போ 125 நாள் என்று பேரளவுக்கு பாவலா செய்யப்படுகிற சட்டம் பயன்படாது. ஆகவே இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை சிட்லப்பாக்கத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இதுல எவ்வளவு மாற்றுத்திறனாளி இருக்கீங்க? இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறீங்க? எவ்வளவு பேர் இருக்கீங்க மொத்தம் தமிழ்நாட்டுல 11 லட்சத்தி சில்லறை பேர் இருக்கிறதாக தமிழக அரசினுடைய கணக்கே சொல்லுது. ஆனா இந்த சட்டத்தின் படி பயனாளிகள் ஜாப் கார்டு வாங்கியிருக்கக்கூடிய கிராமப்புற உள்ளாட்சிகள் இருக்கக்கூடியவங்க கடந்த ஆண்டு பயனாளிகள் பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்ப 2 லட்சம் பேருக்கு யாருங்க வேலை கொடுப்பா? வருவது மாநில அரசு கிட்ட தள்ளிவிட்டா மாநில அரசு இந்த நிதிச்சுமை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே 100 நாள் இருந்த போது 40 நாள் 42 நாள் தான் வேலை கிடைச்சிருக்கு. இப்ப 120 நாள் ஆச்சுன்னா ஏமா 8வது ஊருக்கு இவர் வழி சொல்ற மாதிரிதான் இருக்கே தவிர உண்மையில் கிராமப்புற மக்களுக்கோ மாற்றுத்திறனாளிக்கோ இந்த சட்டத்தினால் பயன் ஏதும் இருக்காது. இருக்கிற வேலையிலும் மண்ணள்ளி போடுற ஏற்பாடுதான் இந்த சட்டத்தின் மூலமா கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாவீங்க இந்த சட்டத்தினால? சட்டத்தின் மூலமாக கூலி பாக்கி இல்லாமல் 100 நாள் வேலை கிடைப்பதை உறுதி செய்வதுதான் எங்களுக்கு தேவை.
இப்ப 125 நாள் சொல்லிட்டு நிதியை மாநில அரசு கிட்ட கொடுத்தா நிச்சயமாக மாநில அரசால் செய்ய முடியாது. நிதிச்சுமை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு எப்படி செய்ய முடியும்? எந்த வேலை செய்யறது, எத்தனை நாள் செய்வது என்பது உள்ளிட்டு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது பண்ணைகளில் வேலை செய்வதற்கு மாற்றுத்திறனாளி உள்ளிட்டவர்கள் கிராமப்புற மக்களை தள்ளுவதற்கான ஏற்பாடுதான். இது 4 மணி நேர வேலை என்பதோ அல்லது சிரமமான வேலை என்பதோ கூலி பாக்கி இல்லாமல் கிடைப்பதற்கோ இது புதிய சட்டம் வழிவகுக்காது. அது மாற்றுத்திறனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஜான்சி ராணி, மாநில பொதுச் செயலாளர்.